சார் 12 ராசியில நிறைவு ராசி மீன ராசி. கடைசி ராசிக்கு வந்துட்டோம் மீன ராசிக்கு. இந்த மீன ராசிக்காரங்க எப்படியுமே அடுத்தவங்க கஷ்டத்தையும் தான் தலையிலே போட்டுப்பாங்க. அடுத்தவங்க கஷ்டத்துக்காகவே நம்ம என்ன செய்யலாம்? அவங்க கஷ்டப்படுறாங்களே, ஐயோ பாவம் அவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு, இப்போ ஜென்ம சனி வேற வந்திருக்கு. பாவம் ரொம்ப கஷ்டம் இல்லை சார்? ரொம்ப இந்த 7 நாட்டு சனி, ஜென்ம சனி எல்லாத்துலேயும் தாண்டி அடுத்தவங்க கஷ்டத்தையும் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு எப்போ தான் இந்த விடிவு காலம்? செவ்வாய் பகவான் இவங்களுக்கு பல மாறுதலை கொடுக்கிறார். முதல்ல இவங்க ஜென்மசனி இனி இல்லை என்ற உணர்வு வந்தாச்சு. அப்பா மூச்சு விடுவாங்க சார், அப்பாடி அப்படின்னு. ஏன்னா அவங்க உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. இதெல்லாம் பல விதத்துக்கு. ஏன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா 2 9 பாக்யாதிபதிங்க. பாக்யாதிபதி வலுப்பெறும் பொழுது சொல்லவா வேணும்? இந்த பாக்யாதிபதி வந்த உடனே ஃபர்ஸ்ட் விஷயம், ஏன்னா இத்தனை நாளாக அடைத்து வைத்த இந்த கதவை திறந்த உடனே மிகப்பெரிய யோகங்கள் வந்திருக்கு. இப்போ இவங்களுக்கு வேலை ரீதியாக என்ன பண்ணா, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து நிறைய இந்த ஜோதிடர் யுகம் சேனலை வந்து பிரபலமாக்கி இந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்காக இன்னும் என்னென்ன கொண்டு வரணும், உங்களுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் நாங்கள் சேர்க்கணும் அப்படின்னு நாங்கள் யோசித்து அதுக்காக ஆராய்ஞ்சு எல்லாத்தையும் உங்கள் ஒரு ஜோதிடர்களையும் கூப்பிட்டு உங்களுக்காக நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம். உங்களுக்காக பிரயோஜனமான விஷயங்கள்லாம். ஓகேவா? எங்களோட ஜோதிடர் யுகம் சேனலுக்காக உங்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய நன்றியும் வணக்கமும் சொல்லிக்கிறோம். இன்றைக்கி நாம் ஒரு அருமையான ஒரு ஜோதிடர், ஒரு அழகான ஜோதிடர், ஜோதிட மாமணி அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு, நீங்கள் பார்த்தா தெரியும், இப்போ கேமராவில் பார்ப்பீங்க, அவ்வளோ அழகாக உட்காந்துட்ருக்காரு. உங்களுக்காக நிறைய விஷயங்களை அவர் கொண்டு வந்திருக்காரு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்களாக நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி உங்களுக்காக ஒரு அருமையான ஒரு ஜோதிடத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்கள் தான் அருமையான ஜோதிடர். உங்களுக்காக நிறைய விஷயத்தை நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். பட் இன்றைக்கி என்ன டாபிக் தெரியுமா கொண்டு வந்துட்ருக்கோம்? ஜூலை மாத செவ்வாய் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பெயர்ச்சின்னா என்ன, அது இந்த 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்காக தான் நாங்கள் இதை பேசிகிட்ருக்கோம். 12 ராசிக்காரங்களும் மிஸ் பண்ணாமல் அருமையாக பார்த்துட்ருங்க. ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லது தான். ஓகேவா? இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா? அவரை சந்திப்போமா? வாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். நான் சொன்னது கரெக்டாக சார்? அருமையான ஜோதிடர், அழகான ஜோதிடர் சார். இன்னைக்கு நம்ம வந்து செவ்வாய் பெயர்ச்சி பார்க்க போகிறோம் சார். அதில் 12 ராசிக்கான செவ்வாய் பயிற்சி. ஏன்னா ஒருத்தரும் வந்து எனக்கு என்ன சொல்லுவாங்க, என் ராசிக்கு என்ன, எனக்கு என்ன பரிகாரம் இருக்குது, ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க ஒரு ராசிக்காரங்களும். இந்த செவ்வாய் பயிற்சி அவங்களுக்குலாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் சார். நிச்சயமாக. முதல்ல ஜோதிடர் யோகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செவ்வாய் பயிற்சி ஜூலை மாதத்தில். ஏன் செவ்வாய் பயிற்சி முதல்ல முக்கியங்கிறத பார்க்கணும். செவ்வாய்கள் மங்களகாரங்க. ஒரு வீட்டில் சுப காரியங்கள் நடக்க செவ்வாய் உறுதுணையாக இருக்கார். இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் சம்பந்தப்பட்ட இவர் தான். ஒரு மனிதனுக்கு தைரியம் முக்கியம். என்னதான் இருந்தாலும் தைரிய லட்சுமின்னு அந்த லட்சுமி வச்சுருக்காங்க, ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நடக்கிற போர் சூழலுக்கு காரணம் செவ்வாய் தான். நிலநடுக்க வருதா செவ்வாய். அப்போ இப்போ தான் நல்ல நிலைமையில் செவ்வாய் வருகிறார். அப்போ இந்த போர் பதட்டங்கள் வெகுவாக குறைய போகிறது. உலகத்தில் நடக்கிற தவறான அசுபமான பல நிகழ்வுகள் மாறப்போகிறது. அப்போ இந்த செவ்வாய் நமக்கு உலக அளவில் தேவை. இந்த செவ்வாய் பயிற்சியில் உலகளவு மாறுதல் ஏற்படுதுன்னு நினைக்கிறோம். நம்ம உள்ளங்களே மாறுதல் ஏற்படுது. அந்த உள்ளங்களில் ஏற்படுகிற அந்த மாறுதல் என்ன பண்ண போகுதுன்னா, எண்ணங்களாகும், செயலாகும். இதில் திருமணம், குழந்தை பிறப்பு, பொருளாதார ரீதியான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டணம் சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனங்கள், இது மாதிரி பலதரப்பட்டது. இன்றைக்கி தலையாய பிரச்சனையாக இருப்பது கணவன் மனைவி இந்த நெருக்கம் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்குது கால சூழ்நிலைகளாக. ஆமாம். அப்போ இந்த செவ்வாய்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பயிற்சியை பார்த்து நம்ம நேயர்கள் அனைவருக்கும் அவங்கவுங்க ராசிக்கு இதெல்லாம் ப்ளஸ்ஸு, சேஃபாக இருங்க, இதெல்லாம் சூப்பர், டாப்பில் போங்கன்னு அப்படின்னு உடச்சி உண்மையை பேச போகிறேன் இன்றைக்கி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்காக தான். நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சியிலேருந்து நீங்கள் அமோகமாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு ராசிக்கும் சொல்ல போகிறாரு. கவனமாக கேளுங்க. ஓகேவா சார்? 12 ராசியில் நிறைவு ராசி மீன ராசி. கடைசி ராசிக்கு வந்துட்டோம், மீன ராசிக்கு. இந்த மீன ராசிக்காரங்க எப்படியுமே அடுத்தவங்க கஷ்டத்தையும் தான் தலையிலே போட்டுப்பாங்க. அடுத்தவங்க கஷ்டத்துக்காகவே நம்ம என்ன செய்யலாம், அவங்க கஷ்டப்படுறாங்களே, ஐயோ பாவம் அவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஜென்ம சனி வேற வந்திருக்கு.
பாவம் ரொம்ப கஷ்டம் இல்லை சார்? ரொம்ப இந்த 7.5 நாட்டு சனி, ஜென்ம சனி எல்லாத்துலேயும் தாண்டி அடுத்தவங்க கஷ்டத்தையும் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு எப்போதான் அந்த விடிவு காலம்? இந்த செவ்வாய் பெயர்ச்சியாவது அவங்க மீனராசிக்கு நல்லா இருக்குமா? நிச்சயமாக செவ்வாய் பகவான் இவங்களுக்கு பல மாறுதலை கொடுக்குறார். முதல்ல இவங்க ஜென்மசனி இனி இல்லை என்ற உணர்வு வந்தாச்சு. அப்பா மூச்சு விடுவாங்க சார், அப்பாடி அப்படின்னு. ஏன்னா அவங்க உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. இதெல்லாம் பல விதத்துக்கு ஏன்னா குரு பார்த்தனால தாக்கம் குறைகிறது. செவ்வாய் பார்த்தீங்கன்னா 2 9 பாக்யாதிபதிங்க. பாக்யாதிபதி வலுப்பெறும் பொழுது சொல்லவா வேணும்? இந்த பாக்யாதிபதி வந்த உடனே ஃபர்ஸ்ட் விஷயம் மன மகிழ்ச்சி ஏற்படுகிறது, கவலைகள் குறைகின்றன, எடுத்த காரியம் எல்லாம் தடைகள் எல்லாம் வாழ்வின் ஒரு விடையாக மாறுகிற காலகட்டம் சூப்பராக இருக்கும். இந்த ராசி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்தை தேடி தேடி கற்றுக்கும். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த இவர் தேவகுரு, யாரு இவங்க குரு பகவான். ஆனால் இங்கே உச்சம் பெறுது அசுரகுரு. நல்லது விஷயம் எதாக இருந்தாலும் தேடி தேடி இருக்கும். இப்போ இவங்க மைண்டில் ஃபுல்லாக இருக்கிறது தன் குடும்பம், தன் குழந்தை, அதுக்காகவே போராடுகிற சூழ்நிலை வந்திருக்கு. அப்போ நான் என்னதான் சார், என் குழந்தை, என் குடும்பம், அம்மா அப்பா, ஃபேமிலி சேஃபாக இருக்கணும் ஒரு எண்ணத்தில் இருக்கீங்க. நிச்சயமாக அது நிறைவேறுகிற காலகட்டம். முதல்ல இந்த மாதிரி நல்லவங்களா இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு கல்யாணமாகக்கூடிய வயதுடைய ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் வருகிறது. இடையில ஒரு பொருளை வேறு வந்துருச்சு, ஜென்ம சனி இருந்தால் கல்யாணம் ஆகாதுன்னு. லேட் ஆகுமே தவிர கல்யாணம் சொல்லக்கூடாது. இப்போ குருபலன் வந்திருக்கு, மனதுக்கு பிடித்த வரன் அமையக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் வேகமாக பாருங்க. உங்க மங்களகாரனும் நல்லா இருக்கார். பிரிந்த கணவன் மனைவி சேரக்கூடிய காலகட்டம் வரைக்கும் வந்திருக்குங்க. அப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு திருமண காலகட்டம் வேகப்படுத்தி திருமணம் சம்பந்தப்பட்டது சூப்பராக இருக்குது. அப்போ காதல் திருமணம் வருமா? நிறைய பேர் அப்போ அவங்களுக்கு இந்த காதல் அந்த இது இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படுது. ஜாதக ரீதியாக பார்த்துக்கணும். அப்போ ஒரு சில தோஷங்கள் காதல் பண்ணவங்களுக்கு இருந்தால் கூட பரிகாரம் கொடுத்து ஒரு சில கோயிலில் வைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன். ஜென்ம சனி வேற, காதலிச்சுட்டு இருந்தவங்க காதலிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எப்பதான் எங்களுக்கு கல்யாணம் ஆகும். அதுக்குண்டான மாறுதலும் ஏற்படுகிற காலகட்டம் நிச்சயமா இருக்கு. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார உயர்வு வருகிற காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் பேசும். ஸோ ஒரு சிலர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, சார் நல்லா போயிட்டு இருந்து இப்போ ஸ்டக் ஆயிருக்கு சார். உங்கள் 10ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்கார், மங்களகாரன் தைரியஸ்தானத்தில் நல்லா இருக்கார், தடைப்பட்டனாலே சூப்பராக இருக்கும். டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ், விளம்பரங்கள், பப்ளிசிட்டி ஆகக்கூடிய அம்சங்கள் உண்டு. சினிமா, அரசியல், கலைத்துறை, ஸ்போர்ட்ஸ் வரைக்கும் சூப்பராக இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருந்தவங்க மிகப்பெரிய யோகம். அப்போ அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் செக்டரில் ஒரு சிலர் இருந்திருப்பாங்க, ஃபினான்ஸ் துறையில் இருந்தவங்க, அதெல்லாம் ஃபினான்ஸ் இதெல்லாம். இதே இது சர்வீஸ் செக்டர், டீச்சராக வேலை செய்கிறோம், பேங்கிங்கில் வேலை செய்கிறோம் சார், ஃபாரினில் இருக்கோம், அவங்களுக்குலாம் இப்போ டபுள் ப்ரொமோஷன் அந்த மாதிரி. ஏன்னா இத்தனை நாளாக அடைத்து வைத்த இந்த கதவை திறந்த உடனே மிகப்பெரிய யோகங்கள் வந்திருக்கு. இப்போ இவங்களுக்கு வேலை ரீதியாக என்ன பண்ணால் 6ல் கேது பகவான் இருக்கார். இந்த கேது வந்தோடனே ஒரு சில ஒப்பந்தங்கள், ஒரு சில உடன்படிக்கைகள் வேகப்படுத்தணும். ஒப்பந்த உடன்படிக்கை அப்படின்னா ரொம்ப நாளாக ஒரு விஷயங்கள் கிடைக்கலனாங்க, அப்போ ப்ரொமோஷனாக இருக்கலாம். ஒரு சில இடமாற்றம் பண்ணால் ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்குங்க, அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிடும், மாறிக்கலாம். அப்போ ஒரு சின்ன ஒரு இடமாற்றம் வாழ்வியல் டெவலப் பண்ணிடும். ஆனால் இந்த ராசி என்னென்னா சேஃபஸ்ட்டு ரிஸ்க் எடுக்கணும். வேலையை விட்டுட்டு நான் சர்ச் பண்ணுறேன், அது கூடாது. வேலை இருந்துக்கிட்டே பண்ணணும். இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பண்ணுங்களேன். இப்போ அக்ரிகல்ச்சரு, சினிமா சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க இதெல்லாம் மைண்டில் வருது. அப்புறம் ஹோட்டல் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் உங்கள் மைண்டில் தோணிகிட்டே இருக்குது. உங்களுக்கு ட்ராவல் இண்டஸ்ட்ரிலாம் இருக்கலாமா, இந்த ஃபீல்டெல்லாம் இவங்களுக்கு ஷைன் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. நல்ல நாள் கிழமை மட்டும் பார்த்து சூஸ் பண்ணால் ஜெயிச்சிருவாங்க. ஏதோ வீடு ஏதோ ஆல்ட்ரேஷன் சொன்னீங்களே சார்? ஆமாம், அதெல்லாம் இருக்கா? ஆமாம், வீடு சம்மந்தப்பட்டது என்னென்னா இவங்களுக்கு பொதுவாகவே இந்த ராசி கவனமாக இருக்கும். வீடு தாங்க, பத்திரத்தில் ஒன்று இருக்கும், அளந்து பார்த்தா ஒரு அடி வித்தியாசம் இருக்கும். இல்லை பத்திரத்தில் கம்மியாக இருக்கும், அளந்து பார்த்தா கூட இருக்கும். அது எப்படி முடிவு இருக்குன்னு தெரியாது. ஒரு சில பூர்வீக ரீதியான அந்த மூலப்பத்திரம் சொல்லுவோம், அந்த அதில் பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் இருக்குது, எப்படி இருக்குது, சொத்து விவரம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும், ஏதோ ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் வந்துடும். அதை சரி செய்யறதே இவங்களுக்கு பாதி ஓட்டமாக. அந்த பிரச்சனை இந்த செவ்வாய் பயிற்சி என்னன்னா, செவ்வாய் இடம், வீடு, சொத்து, உறவுக்கு காரகன். வெரி குட். இப்போ இடத்துக்காரன் அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது, சார் இந்த பட்டா வரல, பட்டாக்கு அப்ளை பண்ணக்கூடிய காலகட்டம் என்ன, இதுக்கு உண்டான டிடிசிபி அப்ரூவ் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு விற்கவே மாட்டேது, அதுக்கு உண்டான ப்ராசஸ் அதெல்லாம் அற்புதமாக நடக்குது. ஆரோக்கியம் எப்படி சார் இருக்கும்? நல்ல கேள்வி கேட்டீங்க. இந்த ஆரோக்கியம் தான் இவங்க இந்த ராசியை பலாதுபாடு படுத்துருச்சுங்க. இளையவர்லேருந்து பெரியவங்க இருக்கேன், யாரை கேட்டாலும் ப்ரெஷருங்கிறாங்க. என்னப்பா அவனுக்கு 30 வயசு கூட ஆள ப்ரெஷர்னு கேட்டால் அவங்களுக்கு மைண்ட் ரீதியாக அவ்வளோ ஜென்ம சனினால அப்படி இருந்தது. இப்போ குருபாலம் வந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறையுது. எடுத்தோடனே இவங்க டேப்லெட் சாப்பிடக்கூடாது. இந்த ராசி இவங்க வாக்கிங், எக்ஸசைஸ் இந்த மாதிரிலாம் போய்க்காங்க, ஸ்ட்ரெஸ்ஸு குறையுது. பிளட்டோட ஃப்ளோ லெவல்கள்
இவங்களுக்கு இன்னும் அதிகமாகறனால இதாக இருக்குது. ஏதாவது பரிகாரம் இருக்கா சார்? நிச்சயமா இவங்களுக்கு பரிகாரம்ங்கிறது இந்த ராசிக்காரங்க இப்பொழுது பார்த்தீங்கன்னா காவல் தெய்வ வழிபாடு பண்ணிக்கலாம். சனிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குடித்தல் இது ஒன்று. ரோட்டு சைடு பாருங்க, ஏழை எளிய மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. சந்திரன்னா உணவு, சனினா ஏழை எளிய மக்கள், அப்புறம் இவங்க மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு உணவு தானம் கொடுத்தாலே இவங்களுக்கு இருக்கிற அத்தனையும் பாசா மாறிடுங்க. சூப்பர், ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். இந்த ராசிக்கு உண்மையிலே ரொம்ப அருமையாக அவங்களுக்கு புரிகிற மாதிரியும் அவ்வளோ அழகாக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நேயர்களே, உங்கள் ராசிக்கு என்னென்ன பரிகாரம், என்னென்ன விஷயம், நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதனால் வாழ்க்கையில் வாழறதே கொஞ்ச காலம்னாலும் அந்த கொஞ்ச காலம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ஹாப்பியாகவும் கடவுளோட அனுகிரகத்தில் நம்ம நல்லா இருக்கணும்னு நம்ம எல்லாரும் நினைப்போம் இல்லையா? அதனால் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐயா வந்து நல்லா இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துட்டுருக்காரு. இன்னொரு விஷயம் வந்து இந்த ஐயா வந்து இந்த புக்கு எழுதியிருக்காரு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகம் படிக்கணும், நானும் ஜாதகத்தை கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் ஆசைப்படுறீங்க. இதோ இந்த புக்கு வாங்கினீங்கன்னா நீங்களே கற்றுக்கலாங்க. எங்கே போக வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். நீங்களே இந்த புக்கை படிச்சிங்கன்னா நீங்களே எல்லாருக்கும், உங்கள் ஃபேமிலிக்கும் நீங்களே ஜாதகம் பார்த்துப்பீங்க. இந்த புக்கு வந்து அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. இல்லையா, நீங்கள் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து சார் விஜயகுமார் சார்கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த புக்கு அவைலபிள், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை உங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ஃபேமிலியில் பிரச்சனை, இல்லை நிறைய இந்த டைவர்ஸ் எல்லாம் போகுது, வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. எங்கள் சேனலுடைய கருத்தும் அதுதான். டைவர்ஸே வேணாம், முடிஞ்ச வரைக்கும் சேர்ந்து புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து பேசி சந்தோஷமாக வாழணுங்கிறது தான் எல்லாருடைய பிரியமும் எல்லாருடைய எண்ணங்களும் அதுதான். இந்த வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைனாலும் விஜயகுமார் சார்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயும் பார்க்கலாம், இல்லை நேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லது தான். எனக்கு தெரிஞ்சு நேரில் வந்து பேசுங்க, நேரில் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட பாருங்கள். இல்லை நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் வர முடியலன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே அவரை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, வாழ்க வளமுடன். நன்றி.